أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். In English, we just wanted to read the point from agreement. In the agreement, clause 9, video recording, if you read the second point, is mentioned as date and time must be mentioned in the video recording. ஆனா நீங்க போன தடவை அதை மீறி இருக்கிறீங்க. நீங்க எங்கள்கிட்ட கொடுத்த உங்களுடைய காப்பியில நீங்க டைமும் இல்ல டேட்டும் இல்ல, அதை இப்போ கரெக்ட் பண்ணிக்க சொல்லி உங்களை கேட்டுக்கொள்றோம். பட் உங்களுடைய வீடியோ ரெக்கார்டிங்ல டேட் அண்ட் டைமும் வேணும்படி கேட்டுக்கொள்கிறோம். In the copy which you gave us, we did not find this time mentioned, so we request you to have it this time. Please check whether it's corrected. Yeah. Start, huh? Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற நம்முடைய பேரமைப்பின் சார்பாக சான் என்ற அமைப்போடு பைபிள் இறை வேதமா என்ற தலைப்பிலே ஒரு விவாதம் நடந்தது. அதுல இறைவனுடைய அருளால் பைபிள் இறை வேதம் இல்லை என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நாம் நிரூபித்தோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த விவாத சீடிகளை அவர்கள் வெளியிடுவதற்கு கூட கூச்சப்படுகிற அளவுக்கு அதை நாம் தெள்ளத் தெளிவாக நிரூபித்து இருக்கிறோம். சொல்லுகிறோம். Assalamu alaikum warahmatullah. Dear brothers, we initially had a debate with San. In that debate, we debated on the topic, is Bible God's word? And by the grace of God, we got a miraculous victory in that, and that is implied by San. Not, they're hesitating to release the DVDs of the debate. So we'll begin our talk now. இப்போது குர்ஆன் இறை வேதம்தான் என்பதை எங்களுடைய தரப்பிலிருந்து நிரூபிப்பதற்கான விவாதத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் இறை வேதம்தான் என்பதற்கு நாங்கள் ஏராளமான அடுக்கடுக்கான சான்றுகளை முன்வைக்க இருக்கிறோம். குர்ஆன் இறை வேதம் இல்லை என்று எதிர்த்தரப்பினர்கள் என்னென்ன வாதங்களை எடுத்து வைப்பார்களோ அந்த வாதங்கள் அனைத்திற்கும் ஒன்று விடாமல் அவர்கள் பைபிள் விவாதத்திலே முழித்தது போன்று முழிக்காமல் அனைத்திற்குமே தக்க பதிலையும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். Now we are getting into the topic, is Quran God's word? In this debate, we'll essentially provide ample evidences from the Quran to prove that Quran is God's word. At the same time, we'll also refute all the allegations whatsoever they raise. And inshallah you will see that going forward. திருக்குர்ஆன் இறை வேதம் என்பதற்கு நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஏராளமான சான்றுகளிலே ஒரு முக்கியமான சான்றாக ஒன்றை இங்கே நாங்கள் முன்வைக்கிறோம். திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயம் 23வது வசனம், 17வது அத்தியாயம் 88வது வசனம், 10வது அத்தியாயம் 38வது வசனம், 28வது அத்தியாயம் 49வது வசனம், இந்த 4 வசனங்களிலே குர்ஆன் ஒரு அறைகூவல் விடுகிறது. இது இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று உங்களுக்கு ஐயம் இருக்குமானால் இது போன்ற ஒரு குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்கள். இதுதான் அதற்குரிய குர்ஆன் விடக்கூடிய சவால். அப்ப இது இறைவேதம் தான் என்பதை பொய்ப்பிப்பதற்காக நீங்கள் முன் வந்து இது போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று குர்ஆன் சவால் விடுகிறது. 1400 ஆண்டுகளாக இந்த சவால் முறியடிக்கப்படவில்லை, எதிர்கொள்ளப்படவில்லை. இந்த சவாலை முறியடிக்கிறோம் என்ற பெயரிலே அவர்களாக சில வசனங்கள் சில வார்த்தைகளை எழுதி இதோ கொண்டு வந்து விட்டோம் என்று சில பொய்யான பரப்புரைகளை செய்திருக்கிறார்கள்.
நிரூபிப்பது அப்படி அல்ல. எங்கள் முன்னிலையில வந்து இதோ நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால்தான் அதில் உள்ள கேள்விகள் நாங்கள் கேட்டு இது குர்ஆனை போல இல்லை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த முறையில எந்த முறையில் ஒரு சவால் எதிர்கொள்ளப்பட வேண்டுமோ அந்த முறையில் இன்றைய தேதி வரைக்கும் இந்த குர்ஆன் விடக்கூடிய சவால் எதிர்கொள்ளப்படவில்லை. எனவே இது இறைவேதம் தான் என்பதற்கு தெள்ளத் தெளிவாக 14 நூற்றாண்டுகளாக நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். The first and the foremost evidence we are going to place here is from the Quran. If you read Quran chapter 2 verse 23, chapter 17 verse 88, chapter 10 verse 38 and chapter 28 verse 49, these verses are posing a challenge in front of the humankind. It is posing a deliberate challenge that you cannot bring a verse, you cannot bring a book which is equal to that of the Quran. And this challenge is remaining unrefuted for 1400 years. And in order to falsify this, the few people came up with few verses and said, see, this is also looking like Quran. But this is a false propaganda. We are challenging here again that if you could show us those verses, if at all you have them, if you show those verses and say that this is also as per Quran, we will prove it to the people now that can never be the Quran. And that can never come in the esteem of Quran. That is nowhere comparable to the Quran. We are here to prove that one. அந்த அறைகூவலை இந்த சபையிலையும் வைக்கிறோம். இந்த அறைகூவல் குர்ஆன் போல ஒன்றை நீங்கள் கொண்டு வர இயலுமா? இயலும் என்றால் இங்கே கொண்டு வந்து அவர் கொண்டு வந்தார் இவர் கொண்டு வந்தார் என்று சொல்லாம இங்கே கொண்டு வந்து காட்டினால் அது குர்ஆனை போல இல்லை என்பதை நாங்கள் சொல்வோம். அதற்குரிய கேள்விகளை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வகையில நீங்கள் எடுத்து வைத்தீர்களேயானால் அதையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். If at all you are planning to bring that, and if you have an agenda to show those verses in front of the public, right in this debate, we are here to prove that can never be comparable to Quran. And you also anticipate few queries from us. You should also be prepared for all the questions we are going to raise, if at all you bring that kind of Quran. குர்ஆனை போல கொண்டு வர முடியாது என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது பல விதங்களில் தனித்தன்மை வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. அதுல முக்கியமான பல தனித்தன்மைகளை நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைந்த சொற்களை கொண்டு விரிந்த அர்த்தங்களை அது உள்ளடக்கி வைத்திருக்கும். அது அனைவருக்கும் புரியக்கூடிய நடையிலும் இருக்கும். குறைந்த சொற்கள்ல நிறைந்த அர்த்தத்தை இலக்கியங்கள்ல சொல்வார்கள். அது பண்டிதர்களுக்கு புரியும், பாமரர்களுக்கு புரியாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பாமரர்களுக்கு புரியக்கூடிய நடையில சின்ன சொற்களில் அதிகமான விளக்கம் வரக்கூடிய வகையில குர்ஆனுடைய நடை அமைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு தீயவர்களை சபிக்குதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்வதற்காக எப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்ப கெட்டவங்களை கடவுள் சபிக்கிறாரு, கர்த்தர் சபிக்கிறாரு என்றால் கர்த்தர் சபிக்கிறார்னாலே போதும். ஆனால் இப்படி எல்லாம் உதாரணத்துக்கு சொல்லுவோம்னா பைபிள் எடுத்துக்கொள்ளுங்களேன். உபாகமம்ங்கிற ஒரு ஆகமத்துல 28வது அதிகாரத்துல 16ல இருந்து 40 வசனங்கள் வரைக்கும் கர்த்தர் சபிக்கிறார். உலகத்துல இந்த மாதிரி யாரும் சபித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அப்படி சபிக்கிறார். எப்படி சபிக்கிறாரு? பட்டணத்தை நாசமா போகட்டும், வெளி நாசமா போகட்டும், கூட நாசமா போகட்டும், தொட்டி நாசமா போகட்டும், கற்பக்கனி நாசமா போகட்டும், கனி நாசமா போகட்டும், மாடு நாசமா போகட்டும், ஆடு நாசமா போகட்டும், உன்னுடைய வருகை நாசமா போகட்டும், போகை நாசமா போகட்டும், கொள்ளை நாசமா போகட்டும், நிர்மூலமா போயிருவ, ஈழ வந்துருவ, காய்ச்ச வந்துருவ, உஷ்ணமாயிருவ, எரிபந்தம் உன்னை தாக்கும், வறட்சி வரும், விஷப்பனி வரும், வானம் வெண்கலமா மாறிடும், பூமி இரும்பா மாறிடும், புழுதி மழை பெய்யும், மண் மழை பெய்யும், சிதறும். வரிசை இதுதான் சாபம். நாசமா போன எல்லாம் வந்துருது. ஒரு கடவுள் சொல்வதற்கு நான் சின்ன அளவு சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய வருது. சிதறுண்டு போவாய், ஓடி போவாய், பிணமாகி பறவைக்கு உணவா போவாய், மிருகத்துக்கு உணவா போயிருவாய், பருக்கள் வரும், மூலவியாதி வரும், உனக்கு சொரிசிறங்கு வரும், புத்தி மயக்கம் வரும், குருட்டாட்டம் ஆடுவாய், மனத்திகை படைவாய், பார்வையெல்லாம் போயிரும், தடவி திரிவாய், ஒண்ணுமே உனக்கு கிடைக்காது, உதவ ஆள் இருக்காது, ஓம் பொண்டாட்டி அடுத்தம் கூட்டிட்டு போயிருவான், வீட்டை கட்டுவாய், குடியிருக்க மாட்டாய், திராட்சையை நட்டி அனுபவிக்க மாட்டாய், மாடு அடிக்கப்படும், கழுதை திருடப்படும், ஆடு எதிரிக்கு போயிரும், உன் பிள்ளைகளை அர்த்தம் ஓட்டிட்டு போயிருவான், பொம்பளை பிள்ளைகளை. உழைப்பை மற்றவர் புசிப்பர், கண்கள் பூத்து போகும், கையில பலன் இருக்காது, கனியை மற்றவர் புசிப்பர், ஒடுக்கப்படுவாய், நொறுக்கப்படுவாய், மதிமயங்குவாய், தலை முதல் கால் வரை பருக்கள் வரும், குணமே ஆவாது,
அப்புறம் வந்து மரத்தை வணங்குவாய், சிலையை கள்ள வணங்குவாய், பரிகசிக்கப்படுவாய், விதைத்து அதிகமாய் விதைத்து குறைவாய் அறுப்பாய், வெட்டுக்களை எல்லாம் சாப்பிட்டுரும், திராட்சையை நட்டு நீ குடிக்க மாட்டாய், பூச்சி தின்ட்டு போயிரும், ஒளிவு மரம் உனக்கு உண்டு, என்ன அடுத்தவனுக்கு போயிரும், பிஞ்சிலே அது ஊந்து போயிரும், அப்புறம் பிள்ளைகள்லாம் கைது செய்யப்படுவார்கள், மரங்களை விட்டில் பூச்சி சாப்பிடும், அது மாதிரி அந்நியன் உயர்வா போயிருவான், நீ தாழ்வா போயிருவான், நீ கடன் படுவ, அவன் தலைவா இருப்பான், அவன் தலையா இருப்பான், நீ வாளா இருப்ப, இரும்பு நுகத்தடி உன் கழுத்துல போடப்படும், பிற ஜாதிகள்லாம் உன்னை ஒரு சபிக்கிறார், கடவுள் சபிக்கிறார். கடவுள் வார்த்தை எப்படியா இருக்கிறது? அப்ப குர்ஆன்ல எப்படி இருக்குன்னா எல் அன்ஹுமுல்லாஹ், இறைவன் அவர்களை சபிக்கிறான். அதுல எல்லாம் அடங்கி யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அதுல அடங்கி போய் விடுகிறது. இப்படி உலகத்துல ஒரு மனிதன் கூட பேச மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் குர்ஆன்ல கிடையாது. இந்த பைபிள்ல நான் எடுத்து காட்டின பாருங்களேன், இந்த மாதிரியான மேட்டர் வந்து குர்ஆன்ல கிடையாது. Now when we say that you have to bring a Quran like Quran, you should first understand the meaning of it. So when we say that, the essence of that is that we are asking us to bring us a Quran, a book which is having, at least one of the unique characteristics what all we are going to list out. The first and foremost unique characteristic what we are placing here is that, people can elaborate few things, but by using minimum words, how is it possible to, elaborate a lot of things? That is what we are trying to explain here. If you read Bible, for example, if you read the Bible, you know how the human words will be? If you read Deuteronomy chapter 28 verse 16 to 48, so it is talking about cursing lot of people. So if you read that, it is a very huge list. It starts with, you will be cursed in the town and you will curse in the field, you will be cursed on your basket and on your bread basin, your cattle will be cursed on the young of your flock, you will be cursed when you come in and go out, you will be cursed, you will have diseases after diseases, they will send wasting diseases, their heads will be brass, overcome by your heads, your bodies will be meat for all birds, you will be sent on the disease of Egypt, your minds will be diseased, feeling of your way, and so and so. So this is just few verses I read from 16 to 48. Imagine the verses you have in Bible, but the Quran clearly says that when Allah wants to curse somebody, He's saying Yal anhamulullah. It's just 2 words. And imagine elaborating so many things. So this shows that the usage of minimum words itself, Quran is cursing the entire people. But if you have to curse, just take the matter of cursing, you have a list to produce. So this shows that this cannot be God's word. So this is one of the unique characteristics what we are posing here, that bring a book which is like Quran. அதே புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்களை சொல்லிட்டு நான் எப்படி குர்ஆன் வந்து அற்புதமா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக இறைவனை வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை துதிக்கின்றன, துதிக்க வேண்டும், இப்படி குர்ஆன் வந்து ஒரு பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறது. இந்த மாதிரி விஷயத்தை வந்து உதாரணமா இப்படி இருக்கக்கூடாது. இது பைபிள்ல எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சங்கீதம் 147 எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். துதிக்க சொல்றாரு கர்த்தர். என்ன சொல்றாரு? வானங்களில் உள்ளவையே, தூதர்களே, சேனைகளே, சூரிய சந்திரரே, சகல நட்சத்திரங்களே, வானாதி வானங்களே, ஆகாயத்தில் உள்ள தண்ணீர்களே, பூமியில் உள்ள வகையிலே, மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, ஆழன்ற ஒரு பொருளே கிடையாது, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, பெருங்காற்றே, மலைகளே, மேடுகளே, கனிமரங்களே, கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியரே, முதிர் வயதினரே, பிள்ளைகளே, இப்படி பெரியவர்களே, தாய்மார்கள்ங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறது. இப்படியாக நீங்க எல்லாம் கர்த்தரை துதியுங்கள், அனைவரும் துதியுங்கள். ஒரு சின்ன சொல்லுல சொல்ல வேண்டியதை இப்படி எல்லாம் சொல்லாம குர்ஆன் எப்படி பேசும் என்று சொன்னால் ரத்தின சுருக்கமா இருக்கும். அது வந்து அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்தில் இருக்கும். இது குர்ஆனுடைய ஒரு தனிச்சிறப்பாக நாங்கள் சொல்கிறோம். இதை வந்து ஒரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி இலக்கியத்தை ஆய்வு செய்யக்கூடிய சில மேதைகள் குர்ஆனுடைய சில வசனங்களை வைத்து சில அந்த இப்படி யாராலும் சொல்ல இயலாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். Second example we are posing here in the same line is that for praising the Lord, if you read Quran is simply giving a single statement that everything what is below the heavens and in the world, in the earth are all praising Allah, are all praising God. But if you read the Bible, this is not elaborated in 1 or 2 words. Forget about 1 or 2 words, not just 1 or 2 sentences. It's again a huge list. So if you read Psalms chapter 148 verse 1 to 14, in the 14 verses if you see, give praise to the Lord, let the Lord be praised from the heavens, give him praise in the skies, give praise to him, all your angels, give praise to him, all his armies, give praise to him, you sun, you moon, give praise to him, all stars of light, praise to him, your highest heavens and your waters which are over the heavens,
the name of the Lord, for he gave the order, they were made, he has put them in their places, for he has given them their limits, which may not be the broken. Give praise to the Lord from the earth, O you great sea beasts, the deep places, rain of ice, snow and mist, storm and wind, doing his word, mountains and all hills, fruit trees, all trees, mountains, beasts and all cattle, insects, winged birds, king of earth, all people, rulers. So this list goes on. So Quran is very clearly saying that whatever is below the heavens and whatever is on the earth is all cursing Allah. For demonstrating, for just explaining this, is all praising Allah. For just having, for just listing, for just elaborating that everything is praising God, Bible is wasting almost 14 verses in that. So this is the challenge we are posing here. When you have to bring a Quran, bring something which is at least equal to that of that. And many scholars have researched, scholars of literature have researched, and they are amazed by looking few verses from the Quran, and they are saying that with usage of minimum words, how can Quran be so elaborative? They are amazed by this fact. So this is another list we are putting forward, and going forward we will also show you how these scholars are all they were all surprised by looking at few words from the Quran, which is very elaborative. ஒரு சமுதாயத்தில் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம். அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து விடுவார்கள் என்று நம்ம பயப்படுகிறோம். அந்த ஒப்பந்தத்தை நாம என்ன செய்யணும்? முந்தி கொண்டு முறிக்கணும். முறிக்கும் போது நான் முறிக்கிறேன் அவங்கிட்ட சொல்லிடணும், அவன் முறிக்கிறத நம்மகிட்ட அவன் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் உலகத்தில் எந்த மொழியில சொன்னாலும் எத்தனை வார்த்தை வேணுமோ அந்த மாதிரி இல்லாம ஆய்வு செய்யறாங்க. குர்ஆன்ல உள்ள அந்த இலக்கியத்தை ஆய்வு செய்யும் பொழுது ரொம்ப 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 குறைந்த சொற்கள்ல உலக அர்த்தம் இருக்கிறது. இதை எந்த ஒரு மொழியிலும் யாருக்கு இது மாதிரி சொல்ல இயலாது, இன்னைக்கு சொல்ல இயலாது என்று சொல்லிவிட்டு அந்த குர்ஆன் வசனத்தை இலக்கியவாதிகள் எடுத்து காட்டுறாங்க. என்ன எடுத்து காட்டுறாங்க? ஒரு சமுதாயத்தின் துரோகத்தை அஞ்சினால் சமநிலையில் வீசிவிடு, இதை கூட அடங்கிருக்கும். துரோகத்தை அஞ்சினா சமநிலையில்ங்கிற வார்த்தையை போட்டு வீசிருந்தா நீ சொல்றது அவனுக்கு தெரியும், அவன் சொல்ற உனக்கு தெரியும், தூக்கி எரிஞ்சிரு, ஒப்பந்தத்தை முடிச்சிரு, இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கிறது. இது இலக்கிய அடிப்படையில் உள்ளவங்களுக்கு விளங்கும். ஆனா இது அனைவருக்கும் புரியக்கூடிய சாதாரண நடையில் இருக்கிறது. இந்த கற்க கசடரங்கிற மாதிரி பண்டிதர்களுக்கு புரியக்கூடிய நடையில் இல்லாமல் பாமரருக்கும் புரியக்கூடிய நடையில இதை சொல்லப்படுது. ரொம்ப ரத்தன சுருக்கமா 7 வார்த்தையில் கூட அடங்கி இருக்கிறது. இப்படி எந்த லாங்குவேஜ்லையும் சொல்லி சொல்லி முயற்சி பண்ணாலும் சொல்ல முடியாது என்று இலக்கியத்தை ஆய்வு நிறைய சொல்லி இருக்கிறார்கள். ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்கிறார்கள். அப்படியான ஒரு சிறப்போட குர்ஆன் அமைந்திருக்கிறது. The few scholars, the prominent, eminent scholars have analyzed Quran, and they are amazed by looking at the verses in the Quran. For example, if you have to narrate that you have an agreement with somebody, and when you have to narrate that, if the person breaks the agreement, you have to be aware of it, and after you are aware of it, you should also break the agreement, but you should not exceed the limit as to how much he has broken it, how much he has violated it. So in order to explain all this, Quran is very, it is giving a very small essence of it with few minimum usage of words. Quran is saying, if you fear the betrayal of a community, throw it equally. So though this is like in the form of high literature, still it is evident that these verses can be easily interpreted. Everybody can understand this one. So when Quran is narrating an entire, an incident kind of thing, Quran is putting few words. With the usage of few words, it is clearly demonstrating that it is all implied that if the person is breaking the agreement, you break the agreement, but in the same limit. Don't exceed the limit. So look at the way how the words are chosen. Look at the selection of words in the Quran. Each and every word selected in this Quran, if you read, many of the prominent, eminent scholars are like amazed to see these presenting in the book. So this itself shows that Quran is a divine revelation, and if you take other literature, for example, if you read other literatures, you will feel that you will not find such a kind of explanation, explaining with a minimum usage of words. So this is another list we are putting forward. குர்ஆன் இறைவேதமா இருக்குது என்பதற்கு இந்த சொற்சுருக்கம் என்பது ஒரு முக்கியமான அடிப்படை. அது ஒண்ணு மட்டும் கிடையாது, பலது அடங்கி இருக்கணும். சொற்சுருக்கத்தை மட்டும் ஒரு வரியை சொல்லிட்டு நான் சொற்சுருக்கம் ஆகிட்டேன்ற கூடாது. சொல்லும் சுருக்கமாக இருக்க வேண்டும், சாதாரணமாக புரிய வேண்டும். இன்னும் பல அம்சங்கள் இருக்கு. அனைத்தும் இதெல்லாம் இருக்கக்கூடிய வகையில் ஒன்று கொண்டு வர முடியாது என்பதுதான் குர்ஆனுடைய சேலஞ்சு. நான் ஒண்ணுனா சொல்லி முடிப்போம். அப்ப கண்டிப்பா கொண்டு வர முடியாது என்பதை எதிர்த்தரப்பினரை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வருவார்கள். அந்த அளவுக்கு குர்ஆன் என்ன செய்கிறது? அடுக்கடுக்கான சான்றுகளை வைக்கிறது. அதுக்கிடையில் அந்த சகோதரர் ஒரு கேலி சிரிப்பாக சிரிக்கிறார் ஆரம்பிச்சதுல இருந்து.
அது நல்ல முறை இல்ல. அது மாதிரி சிரிச்சீங்கன்னா அவ்வளவு பேர் இங்க சிரிப்பாங்க. நமதா சரி. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த முதல்ல இருக்கிற சகோதரர், அதாவது குர்ஆன் அடுத்து என்ன சொல்கிறதுன்னா, குர்ஆனை பற்றிய இறைவனுடைய வேதம் சொல்லிவிட்டு வேதங்களை கண்ண மூடிக்கிட்டு நம்பு, கேள்வி கேட்காத, எதிர்கேள்வி கேட்காத, இந்த மாதிரி தான் வேதம் சொல்லக்கூடியவர்கள், மத நம்பிக்கையில ஒரு நூலை வைத்திருக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சிந்தி, ஆராய்ச்சி பண்ணு. அப்பலா எத்ததற்பொருள் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? 4வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் சொல்லுகிறது. அதே மாதிரி இந்த குர்ஆனை நம்ம இறக்குனது அவர்கள் சிந்திப்பதற்காகவும் அறிவுடைய மக்கள் பாடம் பெறுவதற்காகவும் தான் என்று 38வது வசனத்தில் 38 அத்தியாயத்தில் 29 வசனம் சொல்கிறது. இந்த மாதிரி சிந்திக்க தூண்டுவதற்கு இல்லையா, அதுவே ஒரு கான்பிடென்ட்டா சொல்லணும். நீ சிந்திச்சு பாரு, ஆராய்ச்சி பண்ணி பாரு, என்ன வேணாலும் கண்டுபிடிச்சு பாரு என்று ஒரு அறைகோல் விடக்கூடிய ஒரு தன்மை. இப்ப நம்ம பைபிள் இறைவேதமான தலைப்புல பேசணுமே, அதுல எல்லாம் நீ பார்க்கவே முடியாது. அது கேட்டா கூட அது கேட்க கூடாது, அதுக்கு ஆவி அர்த்தம் வேற, அது சரீரத்துக்கு அர்த்தம் வேற என்றெல்லாம் தான் சொல்ல முடியுமே தவிர, அந்த மாதிரி நீ என்ன வேணாலும் கேளு, சிந்திச்சு பாரு என்று ஒரு அறைகோல் விடக்கூடிய தன்மையும் குர்ஆன்ல இருக்கிறது. When we say that with the usage of minimum words, you should not just come to a conclusion that you bring a book with usage of minimum words, we'll treat it as Quran. So this is one of the unique characteristics what we are putting forward. So at the same time, it is not just about using minimum words. By using the minimum words, you should be convincing the people who is reading it, convincing the audience that with the usage of minimum words, you are trying to convey as much as possible. So this is the first claim. Now secondly, if you read Quran is not asking you to blindly follow it. Quran is nowhere compelling you to believe it without, putting your sense into it. Quran indeed is inducing you to think. It is not like other, other books which is just saying that you just believe it because you have to believe it. So there's no compulsion kind of thing. If at all you have to believe also, Quran is clearly saying that if you want to believe this, first think about it. First, put a sense of thinking in it, and then you decide whether to believe it or not. So such a kind of challenge you will not find in other books like Bible. When we were putting lot of ample questions from the Bible, they were even not able to take it up. Then imagine, how will they, think the Bible? When you even ask the meaning of few verses, they will say that these verses are specific to the spirit and not for the flesh. So they have this categorization. But Quran is not like that. When Quran says this challenge, it means it. For example, in Quran chapter 4 verse 82, Allah clearly says, "Afala yatadabbaruna al-Quran." Why don't you put your thinking in the Quran? Why don't you basically consider thinking in the Quran? Without thinking, Allah is not asking you to, blindly believe anything. So Allah is saying here that if at all you have to believe also, you should put your thinking. You should apply your senses. You should apply your sixth sense and then only decide. So this is one more uniqueness which Quran is saying. Also in chapter 38 verse 29, Allah is saying, if at all, you will definitely have to think. Without thinking, how can you think that this came from Allah? So Allah is inducing you to think, but at the same time, when you take the Bible is not asking you to think. Even if you think, you will believe that Bible cannot be God's word. That is a different story. But Quran is saying that you have to think, and when it says, Quran really means it. So this is the second unique character what we are putting forward to claim that Quran is a divine revelation. இறைவேதம் என்பது இறைவனை நம்மிடத்தில் நேரடியாக வந்து கொடுக்க மாட்டார். தூதர்கள்ங்கிற மனிதர்கள் வழியாகத்தான் அந்த வேதம் வரும். கொண்டு வரக்கூடிய அந்த தூதர் தெளிவா டிக்ளேர் பண்ணணும். எப்படி பண்ணணும்? இது என்னுடையது அல்ல, இது கடவுளுடையது தான், இதுல எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கொண்டு வந்தவர் அப்படி சொன்னாதான் அது முதல்ல இறைவேதத்துக்குரிய தகுதியை அடையும். குர்ஆன்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, நான் என் புறத்தில் இதை மாற்ற முடியாது, வர்ற செய்தியைத்தான் நான் அறிவிக்கிறேன் என்று முகமதே நீ மக்கள்கிட்ட சொல்லு என்று குர்ஆன்ல 10வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் கட்டளை இருக்கிறது. அதே மாதிரி இந்த முகமது நான் சொல்லாத இட்டுக்கட்டி சொல்வாரையானால் அவரை வழக்கரத்தால் பிடிப்பேன், கடுமையா தண்டிப்பேன் என்றும் குர்ஆன்ல ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. கொண்டு வந்த இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இது 69வது அத்தியாயத்தில் 46வது வசனம். இன்னும் பல வசனங்கள்ல இதுக்கு முகமது நபிக்கு சம்பந்தம் கிடையாது. கொண்டு வந்தார யார் இறைவேதம் என்று எங்கள்கிட்ட சொன்னாரோ அவர் வாயினால சொல்லப்படுகிறது, இது முகமது நபியுடைய சொல்லு இல்ல, கடவுளுடைய சொல்லுதான். இப்படி தெள்ள தெளிவாக இருக்கிறது. புரிந்து கொள்வதற்காக நான் சொல்வதாக இருந்தால், இப்ப லூக்காங்கிறவரை எழுதினது இறைவேதம் என்று நம்புகிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா,
திட்டமாய் விசாரித்து அறிந்ததை எழுதினேங்கிறார். லூக்காவுல 1வது அதிகாரத்துல 2ல இருந்து 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது நாங்க கருத்துட்டு இருந்தெல்லாம் வாங்கல, விசாரிச்சு மக்கள்கிட்ட விசாரிச்சு பார்த்து எழுதியிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது. இறைவேதம் அதுவே பொய்யாக்க கூடாது. அது பைபிள் தன்னையே பொய்யாக்கி கொள்கிறது. அதே மாதிரி பவுல் என்ன சொல்றாரு, அவர் எழுதிக்கிறாரு, அதை இறைவேதம் நம்புறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியா இருக்கும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன், எனக்கும் ஒரு பங்கு இருக்கும்ல, அதுக்கு தான் நான் எழுதுறேங்கிறேன், நான் தான் எழுதுனேங்கிறார். அது 1 கொரிந்தியர்ல 9வது அதிகாரத்துல 19ல இருந்து 23 வரைக்கும் இதை பார்க்கலாம். அதே மாதிரி அவரே சொல்லுகிறாரு, நான் ஆண்டவருக்கு ஏற்றபடி பேசாமல் பெருமை பாராட்டும் என்ற தைரியத்தில் புத்தியினனை போல் பேசுகிறேன். நான் தான் ஒரு கிறுக்க மாதிரி பேசுறேன். இது கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை. எதை கடவுள் வேதம்னு அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர் சொல்றாரு, இதுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம், நான் தான் இதை பேசுறேன் அப்படிங்கிறாரு. இது 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல 16, 17 வசனங்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி ஆண்டவர் அல்ல, நானே சொல்வதாவது, ஆண்டவர்லாம் சொல்ல, நான் தான் சொல்வேன் என்று சொல்லி செய்தி ஆரம்பிக்கிறாரு. அது 1 கொரிந்தியர்ல 7வது சாப்டர்ல 12வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கன்னிகைகள் குறித்த ஆண்டவரால் எனக்கு கட்டளை இல்லை, என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன். 1 கொரிந்தியர்ல 7வது அதிகாரத்துல 25வது வசனத்துல சொல்றாரு. அதே மாதிரி பவுலாகிய நான் இதை என் கைப்பட எழுதியிருக்கிறேன், நானே அதை செலுத்தி தீர்ப்பேன். பிலோமோனுக்கு எழுதின நிருபத்துல 19வது நிருபத்துல சொல்றாரு. அப்ப கடவுள் வேதம்னு சொன்னா முதல்ல இந்த எழுதினவரை நான் எழுதலங்க, இது கடவுள்கிட்ட வந்ததை தான் எழுதியிருக்கிறேன், எனக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும். அப்ப இந்த மாதிரியான பைபிள் எப்படி நான் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை என்று தனக்குத்தானே ஒத்துக்கொள்கிறதோ, மனிதர் எழுதியவர்கள் வாயினாலே வருகிற அப்படி இல்லாம முகமது நபி இதை கொண்டு வர்றாரு, எனக்கு சம்பந்தம் இல்ல, நான் சம்பந்தம் இல்லாத சொன்னா கடவுளை என்னை பிடிச்சிருவாரு, தண்டிப்பாரு, இதை போய் மக்கள்கிட்ட சொல்லு என்கிற மாதிரி குர்ஆன் அமைந்திருக்கிறது. Also, if at all we have to believe that is a divine revelation, God is not, giving this book directly. So it has been revealed. So if you have to believe that it is divinely revealed, the person who is just, giving you, the person who is introducing this book to you should say that it is a divine revelation. And he should not say that it is from me. But Quran, if you read Quran chapter 10 verse 15, here Quran is clearly saying that though it was revealed to Prophet Muhammad sallallahu alaihi wasallam, Prophet Muhammad sallallahu alaihi wasallam is clearly saying that this Quran was revealed to me. This Quran is from Allah. So he is putting a claim that this is not the self-written book, it is from Allah. And also, if you read chapter 69 verse 44 to 47, here Allah is condemning Prophet Muhammad sallallahu alaihi wasallam that if at all you alter a word, if at all you dare to alter a word in the Quran, I shall hold you in my right arm and cut your nerves off. So imagine the person who is bringing the Quran himself is not claiming that it is from me. He is telling it is from Allah. And here there is a very clear, there is a very the critical warning mentioned here in the Quran that if at all you dare to change it, then I'll have to cut your nerves. So look at the verses in the Quran. So it says that it is revealed from Allah, and Prophet Muhammad sallallahu alaihi wasallam is not, he is not authorized to change anything. In other words, it says, I have no power to alter this on my own. I do follow anything except what was relieved. Except what was relieved, I do not follow anything else. So this was the statement of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Allah is telling Prophet Muhammad sallallahu alaihi wasallam to tell that this has to be a statement, and you should not claim that it came from you. But if you read Bible, for example, if you read Bible, Gospel of Luke, chapter 1, verse 2 to 4, Luke is telling they receive this information from those who have been eyewitnessed. So it means that he is not the person, it was not revealed to him either, and it was not even from God. He is simply saying that it was from the servants of God, it was revealed to them, and I got from them. And I got from the eyewitness of the people who saw that it was revealed to somebody else. If you read Romans chapter 3 verse 7, it says, if my lie increases the glory that God receives by showing that God is truthful, why am I still judged as sinner? I have to be, if you read 1 Corinthians chapter 9 verse 22, I have to become everything to everyone in order to save at least some people. It is not because I have to, reveal the words from God. I have to modify myself. I have to pretend, I have to, make changes in myself just to make sure that I suit everybody. But look at the way how in Quran, Allah is saying, if at all you dare to change a word, I'll cut your nerves. But here, Paul is saying that I am changing based on the people, and I am changing these words. What I am now saying is not by the order of the Lord, but as foolish person. He is admitting that he is a foolish person, and he is saying that whatever has been revealed is not, whatever has been written is not revealed, rather I wrote them. I wrote it as a foolish person.
And Paul clearly says in the Philemon, chapter 1, verse 19, I, Paul, writing it myself. It's like a letter you write from Paul, kind of thing. So it is not a divine revelation. And also in 1 Corinthians chapter 7, verse 12, Paul says, but to the rest I say, and not the Lord. I just say, it is not from the Lord. To every people I just say, it is not revealed. Now about virgins, I have no order from the Lord, but I give my opinion as one to whom the Lord has given mercy upon to be true to him. So it is not from me, it is not from God. I myself am writing something, I myself have written something, and I am asking you to follow this. I am asking you to follow this because it is a divine revelation. But look at the way how Quran is described. It is not at all written by human. It is not a written form. It is basically revealed to Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and he has no role in it. He himself cannot change any word in that. But everybody, Luke, Paul, everybody is, they are given the authorization to change whatever they want. They are given an authorization to change whatever they want in a foolish way also. Still there is no problem. அதுபோல ஒரு மனிதனுடைய அறிவு, திறன், அவங்களுடைய ஒழுக்கம், பண்பாடு அதை அறிந்து கொள்வதாக இருந்தா அவனுடைய எழுத்துக்களை கொண்டு ஈஸியா அறிந்து கொள்ளலாம். ஒரு புஸ்தகத்தை பார்த்துவிட்டு படித்துட்டு இதை ஒரு அறிவாளி எழுதியிருக்கிறார் என்று சொல்லுவோம். சில புஸ்தகத்தை படித்துட்டு சரியான ஒரு அறிவு கட்ட ஒரு ஆள் எழுதியிருக்கிறாரு என்று சொல்லுவோம். அதுல சொல்லக்கூடிய செய்திகள் சொன்ன ஆளுடைய தரத்தை காட்டி தந்துடும். ஒரு புஸ்தகத்தை நூலை படித்தோம் என்று சொன்னால் அதில் சொல்லப்படுற செய்தி தரத்தை எடை உதவும். இப்ப குர்ஆன் கடவுளுடைய வேதம் என்று நாங்கள் முஸ்லிம்கள் நம்புகிறோம் என்று சொன்னால் கடவுள்னா யாரோ அதை காட்டுற மாதிரி இருக்கணும். ஒரு நண்பன் பேசுற மாதிரியோ, ஒரு அடிமை பேசுற மாதிரியோ, ஒரு பலவீனன் பேசுற மாதிரியோ, ஒரு பைத்தியக்காரன் பேசுற மாதிரியோ, ஒரு கேலி கிண்டலுக்கு உள்ளாகக்கூடியவர் பேசுவார்கள். அந்த மாதிரி இல்லாம அகில உலகத்தையும் படைத்தவன் எந்த ஒரு தரத்தில் இருந்து பேசுவானோ அந்த மாதிரியாக அதனுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். புரிந்து கொள்வதற்காக தான் சில ஆப்போசிட்டா சொன்னா தான் சிலது தெளிவா புரிந்து கொள்ள முடியும். உதாரணமா என்னன்னு கேட்டா, இப்ப பைபிள்ல கடவுள் சொன்னதா வருது. என்ன சொல்றாரு? நான் புலம்பி அலறுவேன், பறிகொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன், ஓரிகளை போல் ஊளையிட்டு ஆந்தையை போல் அலறுவேன். இது கடவுள் சொன்னதா இருக்கிறது. எதுல இருக்குது? மீகாவுல 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இருக்கிறது. கடவுள் இப்படி போய் சொல்லுவாரு, அம்மனமா நடப்பேன், ஆந்தை போல ஊளையிடுவேன், அலறுவேன். அது ஒரு கிறுக்கன் சொல்லுவானே தவிர கடவுள் சொல்ல மாட்டார். அப்ப கடவுள் சொன்னதாக அந்த வார்த்தை இது கடவுளுடைய ஒன்னு தரத்தை குறைக்கிறது, இல்லைன்னா கடவுள் சொல்லலன்னு காட்டி விடுகிறது. இந்த மாதிரி கடவுள் சொன்ன மாதிரியான ஒரு அம்சம் குர்ஆன்ல நீங்க பார்க்கவே முடியாது. கடவுள்டா என்ன இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தை அவர் கொடுத்து வைத்துதான் குர்ஆன் பேசுகிறது. ஒரு இடத்துல கூட கடவுளை இறக்காது. முகமது நபியை கூட வன்மையா கண்டிக்கப்படும் சில இடங்கள்ல. எதுக்காக வேண்டி? கடவுளுடைய இடம் போயிடக்கூடாதுக்காக வேண்டி. அப்படிதான் கடவுளுடைய தன்மை இருக்க வேண்டும். அதே மாதிரி எரேமியாவுல 15வது அதிகாரத்துல 6வது வசனத்துல நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுள் மெலிஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவாரா கடவுள்? கடவுள் ஏன் மெலிஞ்சு? சாப்பாடு கிடைக்கலையா? அல்ல இது கவலைப்படுவாரா? கவலைப்பட்டு மெலிஞ்சு போறதுக்கு அது என்ன? அப்ப மனிதனுடைய பாடி மாதிரி உள்ளதா அது? அப்ப கடவுளை பற்றி பேச இந்த வார்த்தையை சொல்லுகிறது. இது இது கடவுள் சொன்னதா இருக்காது. அப்படிதான் முடிவு பண்ணணும். அது ஒரு கிறுக்கன் சொன்னா இருக்க முடிவு பண்ணணும். அப்படி இப்படி இருக்கல. இந்த மாதிரி நான் கடவுள் நான் மெலிஞ்சு போயிட்டேன், எனக்கு சாப்பாடு கிடைக்கல, எனக்கு தூக்கமே வரல, இந்த மாதிரியான வார்த்தைகள் கடவுள் வேதத்தில் இருக்குமையானால் அதுவே சொல்லும் அது கடவுள் வார்த்தை இல்லை என்று சொல்லும். அதே மாதிரி யாக்கோபுங்கிறவர்கிட்ட கடவுள் மல்யுத்தம் பண்றாரு. கடவுள் கதாவேலை ஆகுண்டு ஆயிரும். கடவுள் என்ன செய்யணும்? ஒரு ஆளை அழிக்க நினைச்சா அழிஞ்சிருவாரு, போனா போயிருவாரு. அதை செய்யணும். அதை விட்டு என்ன செய்யறாரு? யாக்கோபோட மல்யுத்தத்துக்கு போன தடவை கூட சொல்லி காட்டிருக்கிறோம். தொடச்சந்தை எல்லாம் பிடிச்சாருன்னு சொல்லிட்டு. இது தொடைக்கல கையை விட்டு பிடிக்கிறதும் சண்டை பிடிக்கிறதும் கடவுளுடைய வேலையா? அதுக்கு நான் சொல்ல வரல. இந்த வார்த்தை காட்டி கொடுக்கிறது கண்டிப்பா கடவுள் இப்படி செஞ்சிருக்க மாட்டாரு. கடவுளுக்கு தேவையும் இல்ல. கடவுள் விளையாட்டு பொருள் கிடையாது. மனிதனுக்கு சரிக்கு சரா நின்றுகிட்டு விளையாடுற ஒரு ஆள் கடவுளா இருக்க முடியாது என்பதை காட்டுகிறது. இந்த மாதிரியான ஒரு அம்சம் எல்லாம் நீங்க குர்ஆன்ல தேடி தேடி பார்த்தாலும் அந்த மாதிரி இருக்காது. அவனுடைய தரத்தை குறைக்கக்கூடிய விஷயத்துல ஒண்ணு கூட இருக்காது. The next claim what you are putting here, the next evidence that Quran is God's word is because in Quran if you read Quran and if you have to understand God, you have to read Quran. If you read the verses from the Quran about describing God, nowhere you will find that it is degrading. Nowhere you will find that God is degrading himself. The words, whatever is in the Quran, nowhere you will be able to find that it is like humiliating the God. It should always be, having high esteem.
It should always hold high majesty. It should always hold the glory of God, and not the way how it is humiliated. Not the way how it is humiliated in the Bible. Quran is saying about God, when it has to define about God, it is nowhere compromising on the majesty of God. But alternatively, if you read the Bible, for example, in Micah chapter 1, verse 8, you will find the way how the God is degraded in the Bible. Here, for this is, I will be full of sorrow and give cries of grief. I will go uncovered, unclothed. I will give cries of grief like the jackals, and will be in sorrow like the ostriches. Can you ever imagine that God will be like that? God is saying that He will howl like a jackal. He will go naked. So these words you cannot attribute it to God. These words cannot be befitted to the God. It is always, if you read the verses in the Quran, it will always be demonstrating the glory of Allah. It will always be demonstrating the glory and majesty of God, and not the way how it is humiliated in the Bible. Also, if you read, it has already been discussed in the previous topic, but just wanted to, put a highlight. When we have to explain something, you should also understand if you have to understand the, esteem, how it is given in Quran, you should also understand the way how it is, humiliated in the Bible. If you see Genesis chapter 32, verse 24 to 30, here God is describing that He is going and wrestling with Jacob. But we believe the God that kun fayakun. If Allah wants to do something, He will do it in an order. And not like the way how, you go and wrestle, you go overpower. When the person overpowers, you put your hand in the hollow of the leg. So all these are like absurdities, and it is not, demonstrating the glory of God. It is always spoiling the name of God. In the name of God, you have written some book, and you are even, spoiling the name of the God. But everywhere in the Quran, if you read, there is no verse you will find that it humiliates the God. And there are a lot of verses, but we'll be putting forward just to put a crux of it. In Quran, if you read, whatever it has been discussed about God is as per His majesty, and not the way how it is humiliated in the Bible. அதே போல வெயில், மழை, குளிர் இதெல்லாம் மனிதர்களை பாதிக்கும். வெயில் நேரம் புழுக்கமா இருக்கும், குளிர் நேரம்னா அது வந்து நடுங்கும்லாம் நினைக்குவோம். கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டா நல்ல குளிர்ச்சியான சாயந்தர வேளையில் வாக்கிங் போற வழக்கம் இருக்கான். யாரு கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்திலே உலா வருகின்ற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. எதுல கேட்கிறாங்கன்னா, குளிர்ச்சியான வேளையில தேவன் வருவாராம், வாக்கிங் போவாராம். அப்ப என்ன அவருக்கு எல்லாமே குளிர்ச்சியான வேலை தான். அவருக்கு என்ன, அவருக்கு இதெல்லாம் பாதிக்குமா? குளிர்ச்சியான வேலை, வெயிலான வேலைன்னு இது வந்து ஆதியாகமத்துல 3வது சாப்டர்ல 8வது வசனத்தில் இருக்கிறது. அதுலயே தொடர்ச்சியா வருகிறது. கர்த்தர் வாக்கிங் வர்றாரு, சத்தம் கேக்குதா? சத்தம் கேட்கும்போது ஆதாம் நிர்வாணமா இருந்தாரா, மரத்துக்கு அப்புறம் ஒளிஞ்சுக்கிட்டாராம். ஒளிஞ்சுக்கிட்டவன், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? கடவுளுக்கு தெரியல. ஆதாமே எங்க இருக்கிறாய்? நீ நிர்வாணமா இருக்கிற, உனக்கு பயந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று விசாரிச்சு தெரிகிற அளவு கடவுள் இருப்பாரா? அவர் எங்கே இருக்கிற அனைத்தையும் பார்ப்பார் என்று நம்பக்கூடிய ஒரு கடவுள் வந்து ஆதாம் ஒளிந்து கொண்டது தெரியலன்னு கேட்டு தெரிந்து கொண்டார் என்று இருந்தால், இந்த வார்த்தையே சொல்லுகிறது இது கடவுளுடைய வார்த்தை இல்ல. கடவுள் வாக்கிங் பண்ண கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. கடவுள் வந்து இந்த மாதிரி எங்க ஒளிஞ்சிருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிற மாட்டாரு என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரி ஆதியாகமம் 3:8 to 10 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கடவுள் மனுஷன பூமியில படைக்கிறாரு. படைக்கும் போது அவருக்கு என்ன தெரியும்? இதுல நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், கெட்ட செயல் செய்வார்கள், அக்கிரமம் பண்ணுவார்கள், கொலை செய்வார்கள், விபச்சாரம் பண்ணுவார்கள், அதெல்லாம் தெரிஞ்சுதான் படைக்கிறார். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா கடவுள் என்ன செய்யறாராம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபம் கொண்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று ஆதியாகமத்தில் 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது. அதே வசனப்படுறார். அவர் தெரிஞ்சான படைச்சாரு. அப்ப நம்ம எல்லாம் மனிதன் இப்படித்தான் நடப்பான்னு தெரியாதா? அப்ப கடவுளுக்கு வந்து மனிதனை பற்றி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லுத இப்படியான விஷயங்கள்லாம் குரான்ல பார்க்க இயலாது. குரானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டா, கடவுள் பேசினால் அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய திறமை, அவனுடைய அதிகாரம், அவனுடைய வல்லமை, அவனுடைய பவர், அதை நிலைநாட்டக்கூடிய வகையில் அந்த வார்த்தைகள் கடவுள் பேசினால் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி இருக்குமே தவிர, ஒரு மனிதன் எழுதும் போது அவன் அறியாம இதெல்லாம் வந்துடும். மனுஷன் எழுதுனதுனாலதான் அவன் வாக்கிங் போற மாதிரியே வாசகத்தை எல்லாம் போட முடியுது. கடவுள் வாக்கிங் போனார்லாம் எழுதுற காரணம் என்ன? மனிதர்கள் எழுதும் போது தன் மாதிரியே தான் என்ன செய்வாங்க, அவங்க நினைப்பார்கள். அது கழிச்சுக்கிட்டீங்களா? And similarly, there are few other verses in the Bible. If you read those verses, it will not be praising the God. It will all be humiliating. For example, if you read Jeremiah chapter 15, verse 6, it will say, you have left me, declares the Lord, you have turned your back on me, so I will use my power against you and destroy you. I am tired of showing compassion to you.
Imagine God is tired of showing compassion. In other translations in Tamil, all if you read, it is saying that God lost his weight. So if you attribute such qualities to God, then imagine the human interpolation in the Bible. When Quran is speaking about God, it will be like the way how it is divinely revealed. It will be, it will nowhere compromise on the majesty of God. But in the Bible, if you see, everywhere you will find these verses like correlating, God to going on an evening walk. Just like the way how humans would do it. If you read Genesis chapter 3 verse 8, here God is going on a walk in the, evening in the wind. So imagine God is suffering from all temperature. God is prone to be affected by temperatures. Can you imagine God to be like that? It is all showcasing that Bible is not divinely revealed. Bible was written by somebody else who put their own feeling into it. When I'm writing a book, I'll assume the characters in the book to be like have some qualities in me. So just like the way how you write a book, Bible has been written, but it is not the way how it has been revealed. And if you read Genesis chapter 3 verse 8 to 10, Adam in the Garden of Eden is hiding from God. Can you imagine a place where you can go and hide from the vision of God? Is there any demilitarized zone from the God? Is there any place wherein you will not have the control of God? So this is demonstrating that this cannot be revealed by God. It is written by somebody else. Also in Genesis chapter 6 verse 6 to 7, God is